வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது இது காசிபாளையத்திலிருந்து இந்த வாய்க்கால் ஒன்று போகுது. அது நேராக பாரியூர் கோயிலை தாண்டி அப்படியே நேராக போயிட்டே இருக்குது. கருங்கரடு கோயில் வரைக்குமே போகுது. அது இந்த வாய்க்கால் அப்படியே போயிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா பாரியூர் கோயில் தாண்டி இது எப்படின்னா, இது கொடிவேரியிலேருந்து ஒரு வாய்க்கால் பிரியுது. கொடிவேரியிலேருந்தே இந்த வாய்க்கால் வருது. பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டருக்கு மேலே வருமாட்டா இருக்குது. அதாவது நான் நினச்சது என்னென்னா, இந்த பனை மரங்களெல்லாம் அதாவது தென் மாவட்டங்களில் தான் இருக்குது நிறையா. நம்ம ஏரியாவிலலாம் ஏதோ 1-2 தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ரோட்டில் நாங்கள் போனப்போ கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போனோம். 40 நிமிஷத்தில் பாதி தூரம்தான் எங்களால் போக முடிஞ்சுது. நாங்கள் காசிபாளையத்து அந்த ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்துலேருந்து தான் போக ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா அங்கேருந்து போகிறப்பவே எவ்வளவு தூரத்துக்கு பூராமே இருபுறமும் பூரா பனை மரங்களே தான். பார்த்திங்கன்னா இந்த இடம் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இந்த இடம் கோபிச்செட்டிப்பாளையம் காசிபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இதில் எப்படின்னா, உழவன் மகன்கிற ஒரு படத்தில் விஜயகாந்த் நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தில் பொன்னெல்லேரி கரையோரம்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு ஃபுல் பாட்டுமே இந்த போகிற வழியிலேயே தான் எடுத்திருக்கிறாங்க. இடையில ஒரு 2 பிட்டு மட்டும் வேறு இடத்துல எடுத்திருக்கிறாங்க. பாக்கி எல்லாமே இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறோம்லங்க, இந்த வாய்க்கால் ஓரத்துலேயே தான் பூரா. நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் யூடியூப்பில் இருக்குது, படமே யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பொன்னெல்லேரி கரையோரம்னு டைப் பண்ணிங்கனாலே யூடியூப்பில் வரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபுல் பாட்டையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் ஓரத்துலேயே தான் போகிற மாதிரியே படம் எடுத்திருப்பாங்க. நான் உங்களுக்கு அதை ஃபோட்டோ கிளிப்பிங் கூட உள்ளே வச்சுருக்கிறேன், பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன். இதில் 2 கிளிப்பிங் மட்டும்தான் வேறு இடத்துல எடுத்திருப்பாங்க. பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இது அந்த உழவன் மகன் படத்தில் விஜயகாந்த் அந்த வண்டி ஓட்டிகிட்டு வர்ற இடம். பாருங்கள், இந்த மரமெல்லாம் இப்போ நாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் போன வீடியோவில் காமிச்சோம்ல, கரெக்டாக அதில் இந்த மரமெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாட்டு ஃபுல்லாகவே பூராமே கண்டிப்பாக இது கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற காசிபாளையத்திலேருந்து எடுத்ததை பாருங்கள். இந்த ஒரு கிளிப்பிங் பார்த்திங்கன்னா, இந்த கிளிப்பிங் கருங்கரடு முருகன் கோயில். இது இந்த பாட்டில் அந்த பெண்களெல்லாம் மேலேருந்து அங்கே படியில் ஓடி வர மாதிரி ஒரு சீனு. அந்த சீன் எடுத்த இடம் எதுனா கருங்கரடு. இந்த இடம் பார்த்திங்கன்னா மேவானியில், அதாவது கருங்கரடுலேருந்து மேவானி பெருந்தலையூர் போகிற வழியில் எடுத்த இடம். அந்த இடம் நிறைய படத்தில் இருக்குது. இந்த 2 கிளிப்பிங்குமே இந்த வீடியோவோட கடைசியில் நாங்கள் எடுத்த வீடியோவை போட்டு காமிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வர்றது அந்த வாய்க்கால் கரையோரத்துலேயே எடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். பாருங்கள், இது அந்த மேவானியில் நாங்கள் எடுத்த வீடியோ. இது நாங்கள் போய் எடுத்தது. இப்போ அந்த பாட்டில் இது இந்த பொன்னெல்லேரி கரையோர பாட்டில் இந்த கிளிப்பிங்ஸ்லேயுமே ஒரு பாட்டு ஒரு சின்ன சீன் மட்டும்தான் வருங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சீனில் அந்த பெண்கள் இந்த படிக்கட்டுலேருந்து தான் மேலே ஓடி வர மாதிரி சீன், அந்த பாட்டில் நடனம் ஆடிட்டே ஓடி வர மாதிரி ஒரு சீன் வருங்க. இப்போ இந்த படம் உழவன் மகன் படத்தில் பொன்னெல்லேரி கரையோரம் படத்தில் இருக்கிற காட்சிகளை நாங்கள் ஒப்பிட்டு காமிச்சிருக்கிறோம். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.